தொலைதூரத்தில் காவிரியின் கரையோரம் திருச்சி மாவட்டம் பெற்ற வாய்த்தலையில் அமைந்துள்ளது மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில். இக்கோவிலில் தலைமை தெய்வமாக மத்தியார்ஜுனேஸ்வரர் எனப்படும் சிவபெருமானும் பாலாம்பிகை அம்மனும் உள்ளனர். மன்னர் மருதாந்தக கேசமுடையார் காலம் வரை அப்போது இருந்த அரசு ஸ்வீகார அரசாக இருந்ததாம். அதாவது தத்தெடுக்கப்பட்ட வாரிசுகளின் அரசாக இருந்ததாம். மருதாந்தக கேசமுடையார் எனப்படும் 3ஆம் குலோத்துங்க மன்னன் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி மேல் மிகுந்த பக்தி கொண்டவர். பல போர்களுக்கு பின் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்திக்கான வழியை நாடிய போது ஈசன் அவரது கனவில் தோன்றினார். அப்பொழுது காவிரியில் ஒரு உபநதியை உருவாக்கி அதன் கரையில் ஒரு சிவாலயத்தை எழுப்பி என்னை வழிபடு, உன் தோஷம் நீங்கும் என்று கூறினார். அதன்படி மன்னர் இந்த கோயிலை கட்டிய போது அவரது வாழ்வில் மகிழ்ச்சிகரமான திருப்பம் நிகழ்ந்தது. ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதைத் தொடர்ந்து கோவில் கட்டிடம் விரைவாக முடிக்கப்பட்டு குடமுழுக்கு நிகழ்வும் நடத்தப்பட்டது. மேலும் ஏராளமான நிலங்களை நஞ்சை நிலமாக கொடுத்து கோவிலுக்காக நன்கொடையாக வழங்கினார். 3ஆம் குலோத்துங்கன் வெட்டிய வாய்க்கால்தான் இப்போது உய்யக்கொண்டான் கால்வாய் என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சி விளைநிலங்களுக்கான பாசனத்துக்கு உதவுகிறது. இங்குள்ள அருள்மிகு பாலாம்பிகை அம்மன் தெற்கை நோக்கிய சன்னதியில் சாந்த சுபாவத்தில் எழுந்தருளியுள்ளார். பெண்கள் சந்திக்கும் மாதவிடாய் சிக்கல்களுக்கும் உடல் வலி போன்ற பிரச்சனைகளுக்கும் அம்மன் வழிகாட்டியாக இருக்கிறார். இதற்காக சிவனோடு சக்தியும் சேர்ந்து பொற்றாளம் பூவாய் சித்தர் எனும் சித்தரை உருவாக்கினர். அவர் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை முறையாக மாற்றியமைத்து அந்த நிலையை சமநிலையில் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சித்தர் இறைவனுக்கும் அம்மனுக்கும் இடையில் உள்ள வடபுறத் தூணில் சிற்பமாக பொறிக்கப்பட்டுள்ளார். இந்த கோவில் வரலாறு வெறும் கதை அல்ல, அது ஒரு மன்னனின் பக்தியும் இறைவனின் அருளும் மக்களுக்கு பயனளிக்கும் நிரந்தரமான நன்மைகளும் சேர்ந்த ஓர் அதிசய தரிசனம்.